ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு pan எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். pan நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க எண்ணெயை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எப்பவுமே காரம் இருக்காது, அது நமக்கு கலரை தானே தூக்கி கொடுக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம போட்டிருக்க ரெட் சில்லி பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலர்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல மாத்திக்கோங்க. சப்பாத்தில எல்லா பக்கமும் மிளகாய் தூள் கோட்டிங் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.